Hello students, welcome to GA Max Chapter 8 Vector Algebra Exercise 8.4. Question number 4 solve பண்ணலாம். Find the unit vectors perpendicular to each of the vectors A vector plus B vector and A vector minus B vector னு கொடுத்திருக்காங்க. Okay. இப்ப unit vectors perpendicular to two vectors A vector and B vector நமக்கு போட தெரியும். Formula தெரியும் இல்லையா, ஃபார்முலா தெரியும். நம்ம அது மாதிரி क्वेश्चन சால்வ் பண்ணியிருக்கோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, in the place of A vector you have this A vector plus B vector. In the place of B vector you have A vector minus B vector. So அதே ஃபார்முலால நம்ம என்ன பண்ண போறோம்னா, A இருக்கிற இடத்துல A vector plus B vectorையும் B இருக்கிற இடத்துல A vector minus B vectorையும் போட்டு unit vectors perpendicular to both of A vector and B vectorங்கிற அந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து கொடுத்திருக்கிற ரெண்டு வெக்டர்ஸையும் நம்ம A vector B vector அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ லெட் A vector is equal to given A vector is equal to எழுதிக்கலாம், B vector is equal to ரெண்டையும் நம்ம எழுதிட்டு இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். யூனிட் வெக்டர்ஸ் perpendicular to both A vector and B vector, right? எப்படி வரும் ஃபார்முலா? both. இப்போ A vector and B vectorக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். அது எப்படி வரும் முதல்ல எழுதி காமிக்கிறேன். அப்புறம் அந்த A vector plus B vector A vector minus B vectorக்கு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ perpendicular to A vector and B vectorனா ஃபார்முலா நமக்கு எப்படி வரும்? It is plus or minus நியூமரேட்டர்ல என்ன இருக்கும் நமக்கு? A vector cross B vector divided by modulus of magnitude of A vector cross B vector. இதான ஃபார்முலா. ஓகே, இது யூனிட் வெக்டர்ஸ் perpendicular to A vector and B vectorக்கு ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? in the place of A vector you have A vector plus B vector. In the place of B vector you have A vector minus B vector. So அதுக்கு எப்படி ஃபார்முலா வரும்ன்றத நம்ம இப்ப எழுதிக்கலாம். A vector plus B vectorக்கும் இப்ப A vector minus B vectorக்கும் இந்த ஃபார்முலா என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப இந்த ஃபார்முலா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, சோ இப்ப ஃபார்முலா எப்படி வரும்? A இருக்கிற இடத்துல அப்படியே A plus B சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஓகே, அண்ட் கிராஸ் A cross B வந்துச்சுல, அண்ட் இங்க ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கனால கண்டிப்பா பிராக்கெட்ல தான் எழுதணும் A plus B A minus B யும். டினாமினேட்டர்ல என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலி வந்து ரெண்டு வெக்டர்ஸ்க்கு ஃபார்முலா இப்பதான் எழுதி காமிச்சேன் இல்லையா, பிளஸ் ஆர் மைனஸ் A cross B divided by magnitude of A cross B எழுதணும்ல, அதுதான் இப்ப எழுதுறோம். நம்ம ஏக்கு பதில் A plus B யும் Bக்கு பதில் A minus B யும் போட்டு எழுதுறோம். சோ டினாமினேட்டர்ல என்ன ஆயிரும்? நியூமரேட்டர்ல என்ன இருக்கோ அதோட மேக்னிடியூட் தான் டினாமினேட்டர்ல வரும். ஓகே, அதனால நியூமரேட்டர்ல இங்க என்ன இருக்கு? A plus B cross A minus B. சோ நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம்? முதல்ல A plus B sum of vectors போட்டுக்கணும். அடுத்து A minus B difference of vectors போட்டுக்கணும். அப்புறம் cross product, ரெண்டுக்கும் cross product அடுத்த பண்ணிக்கணும். அப்புறம் அதோட magnitude பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஃபார்முலால அப்படியே நம்ம substitute பண்ணணும். ஓகே, அதை தான் இப்ப நம்ம பண்ண போறோம். சோ முதல்ல வந்து A vector plus B vector போட்டுக்குவோம். Now A vector plus B vector is equal to, what is A vector? I plus J plus K. Okay, plus J vector என்னது? I plus 2J plus 3K. so ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிருங்க. I எல்லாம் ஆட் பண்ணிருங்க, J எல்லாம் ஆட் பண்ணிருங்க, K எல்லாம் ஆட் பண்ணிருங்க. I plus I 2I, J plus 2J 3J, K plus 3K 4K. this is A plus B. next வந்து A minus B போட்டுக்கலாம். ஓகே, A vector minus B vector, A vector minus B vector equal to same I plus J plus K, நடுவுல மட்டும் மைனஸ். ஓகே, அப்படியே
சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். இந்த மைனஸ் வந்து எல்லாத்துக்கும் காமன், 3 டேர்ம்ஸும் நெகட்டிவ் ஆக போகுது. ஸோ I minus I is 0. ஸோ அதை எழுத வேண்டிய தேவையில்லை. J minus 2J is minus J. ஸோ அதை எழுதிக்கங்க, மைனஸ் ஜேன்னு எழுதிக்கங்க. சாரி, மைனஸ் J. K வந்து K minus 3K. That will be minus 2K vector. இதுதான் நமக்கு என்னது, A vector minus B vector. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம cross product போடணும் ஃபார்முலால அப்ளை பண்றதுக்காக. இந்த A plus B க்கும் A minus B க்கும். ஓகே, அப்ப bracket கண்டிப்பா போட்டு எழுதுங்க. A vector plus B vector cross A vector minus B vector equal to cross product எப்படி evaluate பண்ணணும், determinant போட்டுக்கணும். first rowல IJK, second rowல இப்ப நம்ம எந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கு போட போறோம், இதுவும் இதுவும். சோ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் காம்போனன்ட்ஸ் எழுதிக்கங்க. செகண்ட் ரோல 2 3 4 அண்ட் A minus B யோட காம்போனன்ட்ஸ் இந்த இருக்கு. அது தேர்ட் ரோல எழுதிக்கங்க. ஓகே, சோ இது வந்து அது I இல்ல இங்க இல்லையா, இதுல வந்து I இல்லாதனால அதை 0 போட்டுக்கோங்க. J காம்போனன்ட் -1, K component -2. So இதை நம்ம இப்ப expand பண்ணிக்கலாம். This is equal to என்ன வந்துரும், I into 3 into -2, 3 into -2 minus 4 into -1. Okay, so -6 minus of -4 என்ன வரும், +4, -6 +4 வந்துரும். minus J vector into 2 into -2 -4 minus 0 into 4 -0 plus K cap into 2 into -1 -2 and minus 0 into 3 0. Okay, so 0 ஆயிடுச்சு. அப்போ இங்க வந்து என்ன ஆயிரும், -2I வந்துரும். அப்புறம் இங்க வந்து minus into minus plus ஆயிரும். அதனால இது வந்து +4J அப்படின்னு ஆயிரும். and இங்க வந்து third one -2 into K -2K ஆயிடுச்சு. ஓகே, இப்போ next step என்னது, cross product போட்டாச்சு. இப்போ அதோடைய magnitude வேணும் ஃபார்முலால அப்ளை பண்றதுக்காக. therefore magnitude of A vector plus B vector cross A vector minus B vector equal to, இப்போ இதுதான் A plus B cross A minus B இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், magnitude போட போறோம். magnitudeக்கு ஃபார்முலா தெரியும், அதே தான் எப்பயும் போல root of x square plus y square plus z square. Okay, so root of -2 square plus 4 square plus -2 square. Okay, so this is equal to root of 4 plus 16 plus 4 equal to root 24. root 24 எப்படி எழுதிக்கலாம், this is equal to 4 into 6 ன்னு எழுதலாமா, 4 into 6 ன்னு எழுதிட்டீங்கன்னா this will be equal to 2 root 6. ஓகே, இந்த மேக்னிடியூட் என்ன ஆகுது, 2 root 6 ஆகுது. இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். therefore required unit vectors, அதாவது unit vectors perpendicular to A vector plus B vector and A vector minus B vector. அது ஆல்ரெடி நான் இதெல்லாம் எழுதிட்டனால இப்போ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஸோ என்ன வந்துரும் அப்படின்னா, required unit vectors are plus or minus நியூமரேட்டர்ல என்னது, அந்த கிராஸ் ப்ராடக்ட் போட்டோம்ல அந்த வெக்டர், அதாவது இது this one. ஓகே, -2I plus 4J minus 2K by அதோட மேக்னிடியூட் டினாமினேட்டர்ல வரும் this one, இது that is 2 root 6. ஓகே, இதுதான் நமக்கு required unit vectors. இதுல ஏதாவது காமன் இருந்தா நம்ம எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். so this is equal to, இங்க வந்து நியூமரேட்டர்ல என்ன பண்ணிடலாம், 2 காமன் எடுத்துடலாமா. 2 காமன் எடுத்துட்டோம்னா என்ன வந்துரும், 2 காமன் எடுத்துருங்க, -I plus 2J minus K அப்படி போட்டுட்டு by 2 root 6 ன்னு இருக்கு. so 2 மட்டும் கேன்சல் பண்ணிருங்க. so this will be equal to plus or minus -I plus 2J minus K.
this is the required, these are the required unit vectors perpendicular to a plus b and a minus b. Fifth question, find the area of the parallelogram whose two adjacent sides are determined by a vector and b vector னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அதை நம்ம let a vector equal to னு எடுத்துக்குவோம், b vector equal to னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ ஏரியா ஆஃப் parallelogram தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா magnitude of a cross b, ரொம்ப ஈஸி. ஓகே, ஏரியா ஆஃப் parallelogram கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ முதல்ல என்ன பண்ணிடலாம், நம்ம இதில் வேற ஒன்றும் இல்லை, a cross b போட்டு மேக்னிடியூட் போட்டுற வேண்டியது, அவ்வளோதான். ஸோ a vector cross b vector போட்டுக்கலாம். a vector cross b vector cross product or vector product எப்படி போடுவோம், determinant போட்டுருவோம். first rowல ijk, second rowல a ஓட components, third rowல b ஓட components. a ஓட components வந்து 1 2 3 and b ஓட components 3 minus 2 1. so இந்த determinant evaluate பண்ணிக்கலாம். I cap into 2 into 1 2 and minus 2 into 3. okay, 2 minus 2 into 3 na minus into minus plus ஆயிரும், and minus j into இது 1 into 1 1 and minus 3 into 3 minus 9 ன்னு வந்துரும். அப்புறம் plus k into இது 1 into minus 2 1 into minus 2 minus 2 then இது 3 into 2 6. ஓகே, இந்த ப்ராடக்ட் அது அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். ஓகே, so this is equal to 8i. இங்கே வந்து 1 minus 9 is minus 8 and then வெளியே ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால இது என்ன ஆயிரும் நமக்கு plus 8j and third one is minus 2 minus 6, அதனால minus 8k அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி எப்பயுமே வந்து காமன் ஃபேக்டர் இருந்தா அந்த மேக்னிடியூட் போடுறதுக்கு முன்னாடி காமன் ஃபேக்டர் இருந்தா அதை வந்து பெட்டர் நீங்க வந்து காமன் எடுத்துருங்க, எடுத்துட்டு அப்புறமா மேக்னிடியூட் போடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து பெரிய நம்பர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க மேக்னிடியூட் போட்டீங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா 8 வந்து வெளியே காமன் எடுத்துட்டேன். இப்போ நீங்க மேக்னிடியூட் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ரைட்? ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் a vector cross b vector, ஓகே, அதுதானே நமக்கு ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு. இப்போ மேக்னிடியூட் போடும்போது என்ன பண்ணிருங்க, 8 அப்படியே வச்சுக்கோங்க, அந்த i plus j minus k மட்டும் மேக்னிடியூட் போட்டுருங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, 8√3 வந்துருச்சு. ஓகே, therefore hence area of the parallelogram is equal to area of the parallelogram equal to 8√3 units. ஓகே, ஸ்கொயர் யூனிட்ஸ், ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா, அதனால ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிருங்க, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 6, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் whose vertices are a b c ன்னு 3 கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெர்டிசஸ் கொடுத்துருக்கறனால என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். வெர்டிசஸ்னா என்னது, அது பாயிண்ட்ஸ் தான் இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல, பாயிண்ட்ஸ் இல்லைன்னா பொசிஷன் வெக்டர்ஸ் இது கொடுத்துருந்தாங்க, பாயிண்ட்ஸோ பொசிஷன் வெக்டர்ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா, பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆரிஜின் வச்சுட்டு அப்படிதான் நம்ம வந்து செய்யணும். ஓகே, டைரக்டா அப்படியே வந்து அந்த வெக்டர்ஸை வச்சு பண்ண முடியாது. எப்போ வந்து டைரக்டா கொடுத்துருக்கிற அந்த இதை வச்சு செய்யலாம் அப்படின்னா, அவங்க வெக்டர்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். பட் இங்க வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வெர்டிசஸ் கொடுத்துருக்கறனால நம்ம பொசிஷன் வெக்டர்ஸ் எடுத்து பண்ணணும். ஸோ லெட் இந்த 3ஐயும் வந்து ஏபிசிய அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம எழுதிக்கிட்டோம். அண்ட் லெட் ஓபி த ஆரிஜின். எதுக்காக ஆரிஜின் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஐ மீன் ஃபார்முலால நமக்கு வந்து ஏபி கிராஸ் ஏசின்னு வரும் இல்லையா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன நம்ம பார்த்தோம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர். இதுதான் நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா.
ஸோ இந்த ஏபி வெக்டரும் ஏசி வெக்டரும் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து இந்த ஓஏ ஓபி ஓசி இதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து ஆரிஜின் ரெஃபர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறோம், ஃபர்ஸ்ட் பண்ண ஓஏ வெக்டர்னு வெக்டராக எழுதிக்கிறோம் இந்த பாயிண்ட் ஏவை. அடுத்த பியை வந்து வெக்டராக எழுதிக்கிறோம் பாயிண்ட் பியை. சி பாயிண்ட்டை வந்து வெக்டரா எழுதியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த ஃபார்முலால ஏபி கிராஸ் ஏசியில் நம்ம ரெண்டையும் கண்டுபிடிச்சிக்க போகிறோம். இப்போ ஏபி வெக்டர் போட்டுக்குவோம். ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது, பொசிஷன் வெக்டர் வச்சு பண்ணும்போது ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் இல்லையா, அது நமக்கு தெரியும். ஸோ ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு போட்டுக்கோங்க. ஸோ ஓபி வெக்டர் என்ன, ஓஏ வெக்டர் என்ன, திஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் எழுதியே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், டைரக்டா பண்ண வேண்டாம், மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஸோ ஓபி வெக்டர் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஓஏ வெக்டர் போட்டுக்கோங்க. மைனஸ் வந்து காமன், அதனால 3 டேர்ம்ஸ் உள்ள இருக்கு, அதனால கண்டிப்பா செகண்ட் வெக்டர் நீங்க பிராக்கெட் போட்டு தான் எழுதணும். மைனஸ் பண்ணும்போது இந்த ரெண்டாவது வெக்டர்ல எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகும், 3மே. ஸோ இப்போ வந்து ஐ மைனஸ் 3i. ஓகே, அது என்னது, நமக்கு மைனஸ் 2iன்னு வந்துடும். அப்புறம் வந்து மைனஸ் ஜே, மைனஸ் ஆஃப் மைனஸ் இது பிளஸ் ஆயிருச்சு இல்லையா, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும், அதனால ஜே வராது, கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் நமக்கு, கே மைனஸ் 3k, இது மைனஸ் ஆஃப் 2k, மைனஸ் 2k, மைனஸ் 3k மைனஸ் 2kனா மைனஸ் 5k அப்படின்னு வந்துடும். ஓகே, மைனஸ் 5k, இதுதான் நமக்கு என்னது ஏபி வெக்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏசி வெக்டர் போட்டுக்கலாம். ஏசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, ஏசி எப்படி போடுவீங்க, பொசிஷன் வெக்டர்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓசி வெக்டர் வரும், அடுத்தது ஏபி ஓஏ வெக்டர் வரும். ஸோ ஓசி வெக்டர் எழுதிக்கிட்டு மைனஸ் ஓஏ வெக்டர் போட்டுக்கலாம். 4i மைனஸ் 3j பிளஸ் கே மைனஸ் ஓஏ வெக்டர். வாட் இஸ் ஓஏ வெக்டர், I minus j minus 3k. Okay, OA vector is 3i minus j plus 2k. 3i minus j plus 2k. Okay. So this is equal to, இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துரும் உங்களுக்கு, 4 minus 3 1i வந்துரும் இங்க. நெக்ஸ்ட் ஜேக்கு வந்து மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஜேன்னு ஆயிரும், மைனஸ் 3 பிளஸ் ஜேனா மைனஸ் 2j ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து கேக்கு வந்துருவோம். கேல வந்து கே இங்கே மைனஸ் 2 இல்லையா, 1 மைனஸ் 2 தட் இஸ் மைனஸ் 1 மைனஸ் கேன்னு வந்துடும். ஓகே, இப்போ வந்து ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலா எழுதிக்கலாம், எழுதிட்டு நான் சைடில் வந்து உங்களுக்கு அதை ரீகால் பண்ணுறதுக்காக எழுதி காமிச்சேன். இப்போ அந்த ப்ராப்ளத்தில் நம்ம எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஃபார்முலா என்ன, half into magnitude of AB cross AC. ஓகே, இப்போ நம்ம AB cross AC போட்டுட்டு magnitude போட்டுட்டு half போட போறோம், அவ்வளவுதான். ஸோ AB cross AC போட்டுக்கலாம். AB vector cross AC vector equal to, இந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கும் டிட்டர்மினன்ட் போட்டு இவாலுவேட் பண்ண போறோம். ஸோ I J K AB என்ன இங்க இருக்கு, மைனஸ் 2i மைனஸ் 5k, ஏசி இங்க இருக்கு. காம்பனன்ட்ஸை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். i வந்து மைனஸ் 2, j இல்ல, ஸோ 0, k வந்து மைனஸ் 5, அண்ட் ஏசி வெக்டர் வந்து இது 1 மைனஸ் 2 மைனஸ் 1. ஓகே, ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் வேல்வேட் பண்ணிடலாம். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு i இன்டூ இது 0. ஓகே, 0, நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 5, எனது பிளஸ் 10 ஆயிரும். ஓகே, அது வந்து பிளஸ் 10 ஆயிரும், இது இவால்வேட் பண்றதுல வர மைனஸ், ஸோ இது வந்து மைனஸ் 10 இருக்கும். நெக்ஸ்ட் ஜேக்கு வருவோம். மைனஸ் ஜே இன்டூ மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 1, தட் இஸ் பிளஸ் 2, பிளஸ் 2 இன்டூ 2 மைனஸ் இது 1 இன்டூ மைனஸ் 5, 1 இன்டூ மைனஸ் 5னா மைனஸ் 5, அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும், ஸோ பிளஸ் 5 ஆயிரும். பிளஸ் கே, டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. கே இன்டூ இந்த மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 2 வந்து பிளஸ் 4 ஆயிரும். அப்புறம் மைனஸ் 1 இன்டூ 0 0 ஆயிரும். ஓகே, ஸோ 0. இப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு நமக்கு, மைனஸ் 10i மைனஸ் 7j
ப்ளஸ் 4k. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து மேக்னிடியூட் போட போகிறோம். ஃபார்முலாவில் அது வேண்டியது இருக்கு இல்லையா நமக்கு. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -10 ஸ்கொயர் ப்ளஸ் -7 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ரூட் ஆஃப் 100 ப்ளஸ் 49 ப்ளஸ் 16. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 165. இது என்ன ஆயிரும் நமக்கு, ரூட் 165ன்னு வந்துடும். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் போட்டுடலாம் ஃபார்முலாவில். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு triangle ABC is equal to என்னது ஃபார்முலால half ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் magnitude of AB cross AC. அது என்ன வந்தது நமக்கு, root of 165 வந்துச்சு இல்லையா. 165 ஏரியான்றனால ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நியூவாக படித்த ஃபார்முலா எல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்.